ஹலோ எவ்ரிவன், சட்டுன்னு ஒரு மேங்கோ ரைஸ் பார்த்துடலாமா? ஒரு பெரிய மாங்காவையும் கொஞ்சம் தேங்காவையும் துருவி வச்சுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா. ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் தேங்காவையும் பச்சை மிளகாவையும் போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அது கூடவே பாதி துருவின மாங்காவையும் போட்டு அதையும் கோர்ஸாக அரைச்சிருங்க. நிறைய அரைக்கக்கூடாது. அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி போட்டுட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டே இருக்கும் போது அது லைட் ப்ரௌன் கலராக வரட்டும். அது வந்த பிறகு கருவேப்பிலையை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி போடுறேன். முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் மீதி கொஞ்சம் இருக்க மாங்காய் துருவலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் நம்ம போட்டுட்டு அது 5 மினிட்ஸ் ஸ்லோலியே இருக்கட்டும். நான் எப்போவுமே சீக்கிரமாக சமையல் முடிச்சிடணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் எங்கள் அம்மா எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. இது ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சாதம். இது கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாங்காய் பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். யம்மியான மேங்கோ ரைஸ் என்னோட அம்மா ஸ்டைலில்.